ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ கோட் படம் பார்க்காதவங்க இந்த படம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் கோட் படம் பார்த்தவங்கன்னா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஓகே, திஸ் ஸ்ரீராம், வெல்கம் டு மை சேனல். அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சம்பவம் பண்ணி வச்சிட்டாரு விபி வெங்கட் பிரபு சார். அண்ட் மங்காத்தா மாநாடு கோட் தரமாக கிழிச்சிட்டாரு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டோரின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் போங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நிறைய கேமியோஸ் இருக்காங்க. த்ரிஷா மேம், ஐயோ எக்ஸ்பெக்டே பண்ணல. மஞ்சள் சாரி அவங்களும் தெரிய விட்டாங்க. அண்டு எஸ்கே அண்ணன் வேறு மாதிரி, அவங்க ஏதோ சும்மா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க பார்த்தேன், பட் இப்படின்னு வந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீன் கூட நடித்தாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். அதாவது நான் வேறு வேலைக்கு போகிறேன், நீ இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது வேறு மாதிரியே இருந்துச்சு. அண்டு அதான் அடுத்தது என்ன சீன் வரும் எங்களுக்கு தெரியாது. அதான் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், இதுதான் கதை அப்படின்னு நினச்சேன். பட் அது இல்லை. ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, நான் இதான் கதை, ஸோ இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அப்படி யாரும் போக வேணாம். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்க, சூப்பராக இருக்கும். அண்டு வேறு என்ன சொல்கிறது, எனக்கு செகண்ட் டே தான் கிடச்சிச்சு, ஃபஸ்ட் டே கிடைக்கல. ஸோ வருத்தமாயிடுச்சு. அதான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். அண்டு ஃப்ரைடே இன்றைக்கா, எனக்கு தேர்ஸ்டே நைட்லாம் தூக்கமே வரல. ஐயோ பார்க்க போகிறோம், எப்போ பார்க்க போகிறோம், படுத்துட்டு உருண்டுட்டு 11:30க்கெலாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு அப்படியே 12 மணிக்கெலாம் இருந்தேன். டப்புன்னு ஒரு 5 மணி ஆயிடுச்சு. வெறும் 5 மணி நேரம் தூங்கினேன். எனக்கு சுத்தமாக அதில் ஒரு வெறி வந்துச்சு. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறது, அந்த சிஎஸ்கே மேட்ச் அந்த இது வந்தோடனே மும்பை ஃபேன்ஸு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் ஹேட்டர்ஸ்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் நிறைய ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, இன்க்ளூடிங் அஜித் ஃபேன்ஸுக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் அதனால தான் செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக போகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பிளாக் வெறித்தனம். அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் நீங்கள் அந்த விசில் போடு சாங் வந்து நீங்கள் யூடியூப்பில் கேட்டிருப்பீங்களா, இது வேறு மாதிரி இருக்கும், வேறு விஷனில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி அதே விட்டுருக்கலாம். இந்த விஷன் தேட்டரில் இருக்கிற விஷயம்னா ஃபஸ்ட் சிங்கில் விட்டுருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு டபுள் ஆக்ஷன்லாம் இப்படி யாரும் பண்ணதே இல்லை. அது ஆக்சுவலி விஜய் சாரோட இப்படி ஒரு டபுள் ஆக்ஷனா அப்படின்னு எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, அண்ட் அழகிய தமிழ் மகன் இந்த பார்த்துருப்பீங்களா, அந்த ரெண்டு கேரக்டர், அது கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் ஒரு ஹீரோ ஒரு வில்லன், அது அப்பா வந்து ஹீரோ, பையன் வந்து வில்லன் தான் தரமாக செஞ்சுருக்காங்க. டிஏஜிங் அப்பாடா நல்ல வேலை பண்ணிட்டாங்க. ஏன்னா டிஏஜிங்னால ஒரு படம் கைவிட்டாக விட்டுரும். அண்டு அதான் இந்த ஸ்பார்க்கு அந்த பாட்டில் எல்லாம் நம்ம குறை சொல்லிட்டு இருந்ததுனால அப்படியே மாற்றிட்டாங்க. நல்ல வேலை, எனக்கு அது போதும் அப்படியே இருந்துச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, மைக் மோகன் சார் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அவரும் சூப்பர் நடிச்சிருந்தாங்க. அண்டு வேறு என்ன சொல்கிறது, நம்ம பிரபுதா சார் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க விபி டீம் தான். அதாவது சென்னை 28-2 பார்க்கும்போது இவர் இங்கே தான், இவர் என்ன இங்கே பண்ணுறாரு, நிறைய சீன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் அதே கேங் தான் இங்கேயும் கொண்டு வந்தாங்க. அண்ட் அழகம்பர் பிரேம்ஜி செஞ்சுருக்காரு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் அதான் விஜய் சார் வில்லனோட கேரக்டர் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி டெரராக காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னு தெரில, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதான் அந்த நான் அதை சொல்ல மறந்துட்டேன், அழகிய தமிழ் மகனுக்கு அது செட் ஆகலை. பட் இதுதான் தரமாக இருந்துச்சு. அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் உங்களுக்கு இருக்குது, அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, யார் டக்குன்னு வெளில போயிடாதீங்க, அது மட்டும் நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் உட்காந்து படம் பாருங்கள். சில பேர்லாம் எங்கள் பக்கத்து சீட்லாம் போயிட்டாங்க, ஆனால் என்ன தெரியும், என்ன புரியுதுன்னு தெரில அவங்களுக்கும். அண்டு வேறு என்ன சொல்லுன்னு தெரில. இது விஜய் ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட் ஆனால் படம். அண்டு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடுத்தது அவர் அரசியல் வர போகிறாரு, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நமக்கு அவ்வளோவா அரசியல் தெரியும், பட் பேச அளவுக்குலாம் தெரியாது. அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ஆஃப்டர் லாங் கேப் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அடுத்த படத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் என்ன, ஏன்னா கேமரா அப்படி என் குவாலிட்டி. அண்டு அதான் ரொம்ப பிடிச்சி போச்சு படம். எனக்கு 10க்கு ஒரு
8.5 கொடுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.